தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. பாரம்பரிய முறைப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஓரமா நில்லுங்க. வெயிலில் நிற்க முடியல, பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சாப்பிடாமல் வீடியோ எடுக்க வராதுன்னு எத்தனை வாட்டி ஒன்று நான் சொல்லியிருக்கேன் பாரு. திக்கி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு நானே பேசிகிட்டு இருக்கேங்க. செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி. இந்த வீட்டோட பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இது உங்கள் சொத்தை மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நம்ம 200 ஃபீட் ரேடியல் ரோட்டில் இருக்கக்கூடிய அருள் முருகன் டவர்ஸில் நடக்க போதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். சனி ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வாங்க. நான் மகால் வாசலில் தான் நிற்கிறேன். நிறைய டெவலப்பர்ஸ் வராங்க. உங்களோட பட்ஜெட் உங்கள் ரெக்கமெண்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட போகிறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாராவது சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நல்லா ஸ்பேஷியஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. என்ன வசந்த் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, வசந்த் கண்ணா எனக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்லாம் லேண்ட் ஏரியா வேணாம், ஒரு அரை கிரவுண்டுக்கு மேலே லேண்ட் ஏரியா வேணும், வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவோடு இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம், அப்புறம் இந்த தாய்மரங்கள் அடை சுடும் போது இந்த முருங்கை மரம்லாம் அடிக்கடி தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி கீரை வகைகள் கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே கார்டன் ஏரியா இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஓம் செங்கேனி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாப்பி ஓம் செங்கேனி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004 இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பர் பில்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4வது ப்ராஜெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரோன் வீடியோலேயே பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணது. நம்ம கூட இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடும் கட்டிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக 3 BHK அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. வேணுன்றவங்க கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பரோட இந்த கார்டரில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி தயங்காமல் கேட்கலாம். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் நான் சொல்கிறேங்க, இந்த வீடியோ சோல்ட் அவுட் ஆனாலும் உங்ககிட்ட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த கார்டரில் வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த வீடை பார்த்துலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1395 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. DTCP அப்ரூவ் லேண்ட் ஏரியாவில் 1686 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்போ ரோட் காரிடாரில் பெருமாட்டநல்லூரில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாட்டநல்லூர் சுபமங்களா நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்போ ரோட்டில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கும், பெருமாட்டநல்லூர் ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக 1.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு உள்ளே வர ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோடு தான். தாம்பரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்காஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பஸ் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள் இருந்தது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் பார்க்க முடியும். M&M இல்லம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த வீடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே 4 வீடு கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. 4 ப்ராஜெக்ட், 4மே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம கொலா பண்ணியிருக்கோம். இப்பயும் கரண்ட்டாக ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொபோசல்ஸ் நிறைய இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு இனோவாவை கூட ஃப்ரீயாக இங்கே கார் பார்க் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் ஏரியாவே நீங்கள் பைக்கை ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட்பேக் விட்டுருக்குறாங்க. இந்த பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோனி ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்டனை பார்த்துடலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடித்த ஏரியா. கார்டனுக்கு டேப் இங்கே இருக்கா, இங்கே பாருங்கள். பின்னாடிலாம் வீடு இருக்குது, பக்கத்துலேயும் வீடு இருக்குது. கார்டன் ஏரியா. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, இல்லைன்னா நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றியே வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற பிடிக்கும். செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி, அந்த பாட்டு பழைய பாட்டு கேட்டுட்டு பைக் ஓட்டிட்டு போகிற சுகமே தனி.
அதுலேயும் டிரைவர் அண்ணா பக்கத்தில், கண்டக்டர் அண்ணா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களோட அந்த பாட்டுக்கு வைப் ஆகிட்டு பேசிக்கிட்டே போகிற சுகம் இருக்கே பஸ்ஸில், அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில், அதாங்க சூப்பராக இருக்கும். வீட்டை சுற்றி செட் பேக் இருக்குது, பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. கார்டன் ஏரியா இருக்குது, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபினிஷ் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், லேண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸிங். நார்த், இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஆக்சுவலாக அந்த கார்டன் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த கார்டன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர் வளர்ந்துருக்கு. நீங்கள் கூட என்ன கோஸாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் வளர்ந்துருக்கு. குபேர மூலை வளர்ந்த இடத்துல தான் கார்டன் கொடுத்துருக்குறாங்க. குபேர மூலை வளர்ந்த பிளாட் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரில் கேட், மெயின் டோர், தீக்குட் டோருங்க. வாங்க வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 14 அடி சைஸில் இந்த ஹால் இருக்கு. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட இந்த ஹால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸ்டெப்ஸில் ஆண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட்டில், க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்கு. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்குது. 8 அடிக்கு 10.4 அடி சைஸில் இந்த கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் கிச்சனில் வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கும் போதே நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு செலவாக போயிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடை கொண்டு வரலாம். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் பார்க்கிங் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி வாங்க. இந்த காரிடார் வழியாக வந்தோம் இல்லையா நம்ம, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர். யாராவது வெளியில் நிற்கும் போது, நடந்து போகும்போது திறந்து இருந்தது அப்படின்னும் போது தலையில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது இல்லையா, தட்டிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டில் டேப் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் பிராண்ட் தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டிங்கன்னா டேரெக்டாக கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய தண்ணிங்க. மோட்ரு போடுற டைமில் மட்டும்தான் இங்கே இதில் தண்ணி வரும். அது பெரிய பெரிய அண்டாஸ் நீங்கள் சமைக்கிறதுக்கு கூட இதில் தான் டேரெக்டாக இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்படி வரக்கூடிய தண்ணியிலேருந்து தான் சாதம் சமைப்பாங்க இல்லையா, அதுக்கு பெரிய பாத்திரத்தை வச்சு நீங்கள் பிடிக்கிறதுக்கு வசதியாக கூட கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருக்குறாங்க ஹைட். ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் பக்கத்தில் ஒரு லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, பேரிவேர் டேப்போடு இருக்குது, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, மேலேயும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வாட்டர்ஸோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் கிடையாது, வுட்டன் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோடு இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். வால் மிக்ஸ் இருக்குது. பேரிவேர் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோருங்க, வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் டோர்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்ததுங்க. 13 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த லாஃப்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சாப்பிடாமல் வீடியோ எடுக்க வராதுன்னு எத்தனை வாட்டி ஒன்று நான் சொல்லியிருக்கேன் பாரு. திக்கி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு நானே பேசிகிட்டு இருக்கேங்க. ஓகே, இங்கேருந்து வியூ பாருங்கள், நல்லா இருக்குல்ல? அப்படியே இருங்க, அங்கேயே அதே ஃப்ரேமில் இருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ண மாதிரியே தெரியலையே, அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. வீடு எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ் வேறு ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்கள்லாம் ஃப்ரீயாக விளாண்டுட்டு இருந்தாங்க வெளியில். கொஞ்சம் அடிக்கடி ஹைட்ரேட்டடாக இருங்கங்க. வாங்க வாங்க வாங்க. ஃபஸ்ட் லெவல் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் இருக்குது. லான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கீழே ஹால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்குங்க. இந்த எஸ்எஸ் ஹேண்டில் இந்த பிரிக் ஒர்க் மேலே கிரானைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிரானைட்டோட பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. லான்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பார்த்துருக்கு. இந்த அட்டாச் பாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் பேரி வெர்பன் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத் இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. டேங்கோடு இருக்கக்கூடிய டிசைன், உடன் வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அட்டாச் பாத் வைக்கிறதுனால அந்த பெட்ரூமோட ஃபுல் லிவிங் ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அதை தாண்டி எந்த வேலையும் இருக்காது இல்லையா, அதனால் நீங்கள் கட்டில் கூட கிங் சைஸ் காட் கூட ஃப்ரீயாக போட்டுக்கலாங்க. 14 அடிக்கு 11 அடி சைஸில் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் வித் கிரில்லோடு இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஒன் சைடு வுடன் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குங்க. அந்த அட்டாச் பாத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பேசேஜ்க்கு மேலே ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனிக்கு கிரில் கேட் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க்கையும் கொடுத்துருக்குறாங்க, கிளாஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸோடு இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்க நீட்டாக இருந்தது. இந்த பால்கனியில் ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வால் டைல்ஸும் இருக்குது. வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்குது. அதே நேரத்தில் அங்கங்கே ஸ்டார் ஃபினிஷ்லேயும் இருக்குது. இது ஃபீல் பண்ண முடியுது, நல்லாயிருக்கு. சும்மா டிசைன் மட்டும் கிடையாது, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். இந்த லாஞ்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 14 அடிக்கு 13 அடி சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. லைட் ஆஃப் பண்ண மாதிரியே தெரியல பாருங்க, டிஃப்ரென்ஸே தெரியல. வீடு நல்லா பிரைட்டாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணி இருக்கட்டும், உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சம் தாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரி வெர்பன் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, வுடன் வென்டிலேட்டர், ராட்ஸ் இருக்குது, கிளாஸ் உங்களுக்கு வந்துடும், வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம டெரஸ் மட்டும் பார்த்துட்டு ரேட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் இங்கே இருந்த ப்ரோவை காணணும் அப்படின்னு தேடுவார். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் இருக்குங்க, டோர் இருக்குது, கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்கோலா இருக்குது. ஹேண்டில் இங்கே வந்து எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அங்கே பார்க்குறீங்க இல்லையா எல்லோ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான். நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் சோல்ட் அவுட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சது டியூப்ளெக்ஸ், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், அங்கே ஒரு 3 வீடு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான். இந்த எல்லோ டேங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் டேங்க் 3 வீடு தெரியுது இல்லையா, ராகவ், கரெக்ட், ராகவ் அவங்களோட வீடு இருக்குது இல்லையா, அந்த வீடு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ராகவ் நல்லா இருக்கியா கண்ணா? ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. பாரம்பரிய முறைப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஓரமா நெல்லுங்க, வெயிலில் நிற்க முடியல, பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காரு, அதனால தான் அப்படி நின்றுங்க அப்படின்னு தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. பாரம்பரிய முறைப்படி கடுக்கா சுண்ணாம்பு அந்த மாதிரி முறைப்படி பண்ணியிருக்கிறாங்க. 750 லிட்டர்ஸ் சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. மேலே ஒரு டேப் அவுட்லெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிளுங்க, அட்டாச்சு கிடையாது. இதனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு இல்லைங்க, என்னென்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து டக்குன்னு மேலே ஏறிடக்கூடாது இல்லையா நம்ம வீட்டில் இல்லாத டைமில், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது அட்டாச்சாக கொடுக்கல. இப்போ நம்ம வந்து ரேட்டை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஹாப்பி ஹோம் செங்கனி பில்டர்ஸ், இந்த வீட்டோட பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 88 lakhs. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EB சார்ஜஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் வெஸ்ட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.